தட்டம். அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வனே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. சொல்லுங்க பார்க்கலாம். எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வனே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அல்லேலூயா. எத்தனை ஆமா, எத்தனை சவுல்க, எத்தனை நேபுகாத்நேச்சார் யாரே இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்காய் வைத்த திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எத்தனை பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. சொல்லுங்க. எல் ஷடாய் சர்வ, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. சொல்லுங்க. என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே, தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பேக்ரவுண்டா நின்னவரே. சொல்லுங்க பார்க்கலாம். அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. நல்ல உற்சாகமா சேர்ந்து. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அல்லேலூயா. என்னை பெருக செய்த பெரிய தெய்வம்.
விசுவாச அறிக்கை செய்யலாமா? என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. நம்ம என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? பெருக செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, யாராலையும் தேவனோட கிருபையை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராலும், அல்லேலூயா, be it your husband, be it your wife, be it your kids, யாராலும் உங்க கிருபை என்ன செய்ய முடியாது? ஆமா, ஸ்டாப் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, போன வாரம் செய்தி தான் சொன்னேன். அதுக்கு போன வாரம் ஐசையா, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியின் காலங்களிலே அல்லேலூயா திரட்சியாய் தருவார். அல்லேலூயா. மறக்காதீங்க, ஐசையா 58:11, 58:11. கர்த்தர் உன்னை, ஆமா, அல்லேலூயா. அதுல சொல்றாரு கண்டினியூஸ் பிளெஸிங். என்னது? கண்டினியூஸ் பிளெஸிங். அப்படியே ஆறு போல போகும் அவர் கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை அப்படியே ஆறு போகும். அல்லேலூயா. நீ போன ஆத்துல அச்சன் தான் போவே தவிர அந்த கிருபை நீயும் நிக்க வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ பெருகிற ஆத்து அது. ஆமென், அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்களே பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் தயவு என்னாகாது, மாறாது. எங்க வாழ்விலே விசுவாசத்தோடு சொல்லலாம். அல்லேலூயா. பாடுங்க. நல்ல உற்சாகமா கையை தட்டி, அப்பா நன்றி ஆண்டவரே, எங்க மேல் வைத்த கிருபைக்காக நன்றி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்க வாழ்விலே. அல்லேலூயா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்க வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்க வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நீ ஒருபோதும் கைவிடாத. ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்க வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்க வாழ்விலே. யெகோவா நிசி என்ன ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு. யெகோவா நிசி என்ன ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர்,
என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அல்லேலூயா. ஆமாண்டவரே, என்ன விலகி போனாலும் உங்க கிருபை மாறாதே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகம், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். சொல்லுங்க, யெகோவா ராஃபா எந்த சுகம், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? Shall we all stand? ஆமாண்டவரே, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்க வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்து, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அதற்கு கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேன், அது மாறவே மாறாது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி உற்சாகமா ஏற்றுக்கிறது மட்டும்தான் அது மாறாது. கையை தட்டி தேவனை யாரெல்லாம் மகிமைப்படுத்துறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிருபை மாறாது. அவர்களை மட்டும்தான் தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஐயோ, நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களே. அப்பா, உங்க கிருபை என்று மாறாது, உங்க இரக்கம் என்று மாறாது, உங்க தயவு என்று மாறாது. ஆண்டவரே, என் மேல் வைத்த உங்க அன்பு மாறாது, என் மேல் சிந்தின ரத்தம் மாறாது, அது கரை போகாது. அந்த கரை நித்தத்துக்கும் என்னை தாங்கி ஆண்டவரே, நான் தகப்பனே பரலோகம் வரும்போது ஆண்டவரே உம்மை சந்திக்க நித்திய ஜீவனை காண வரும்போது ஆண்டவரே, அந்த கரை என்னை கொண்டு செல்லு. அந்த கரை என்னை நித்தியத்துக்கு கொண்டு செல்லுகிற கரையாக உம் ரத்தம் என் மேல் வடிகிறது. ஆண்டவரே, அது மாறாது அப்பா. ஆண்டவரே, எவ்வளவுதான் நான் தொடிச்சு போட்டாலும், எவ்வளவுதான் அதை தொடிச்சு போட்டாலும், உங்க ரத்தம் வேண்டாம் என்று தொடிச்சு போட்டாலும், அதை கழுவி விட்டாலும் ஆண்டவரே, உன் ரத்தம் என் மேல் அப்படியாய் ஊறுகிறது அப்பா. உங்க ரத்தம் என் மேல் அப்படியாய் ஊறுகிறது. ஆண்டவரே, எவ்வளவான அன்பு எங்க மேல அப்பா. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உங்க தயவுக்கு நான் நன்றி ஆண்டவரே. எங்கள் மெய்த்த அன்புக்காக நன்றி. சகோதரி சகோதரியே, எவ்வளவுதான் அந்த ரத்தம் வேண்டாம் என்று சொல்லி நீங்க கழுவி விட்டு போனால் அது உன்னை தாங்குகிறது, உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அது மீண்டும் மேல் பொழியும்படியாய் அவர் கரத்தை உன்னோடு கூட வைத்திருக்கிறார். அந்த ரத்தம் உன்மேல் வழியும்படியாக, உன்னை சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவரே, உங்க அன்பு என் மேல் இருக்கும்படியாக என்னை இவ்வளவாய் பாதுகாத்து கொண்டு வருகிறீர்களே. தேவனை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிக்கலாமா தேவனே? முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பாடல் இப்படியாய் சொல்லுகிறது, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன்.
அந்த அன்புக்காக தேவனை துதிங்க, அந்த ரத்தத்துக்காக தேவனை துதிங்க, அந்த கிருபைக்காக தேவனை துதிங்க. ஓ, எந்த அன்பு காட்டிலும் தேவன அன்பு அவ்வளவு பெரிதான அன்பு. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லலாம். ஆண்டவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, மாணவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைக்கும் ஒரு கயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே. மீண்டும் சொல்லலாமா? முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே அப்பா, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறேன், ஒடுக்கப்பட்டோர் புகலிடமே, நெருக்கடி வேலை புகலிடமே, ஒடுக்கப்படுவோர் அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே, நெருக்கடி வேலை புகலிடமே, நெருக்கடி வேலையில் புகலிடமே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமா இந்த அதிசயங்கள் எல்லாம் எங்கள் அதிசயமே மாதவரே,
உள்ளத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமா என் அதிசயமெல்லாம் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயம் அந்த உன்னதரை ஆராதிக்கலாமா? உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. அப்பா உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. அந்த தேவனை பார்த்து உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மை போற்று. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்று. எல்லாம் நாமும் சொல்லட்டுமே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்று. அப்பா உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், ஜீசஸ், வணங்குகிறேன். நீங்க தொடரும் ஆண்டவரே, இவர்களை தொடுமப்பா. உயர்த்துகிறேன், ஓ மை போற்றுகிறேன். உன்னதமானவரே என் மறைவிடம் நீர்தான். உன்னதமானவரே, உன்னதமானவரே என் புகலிடம், என் புகலிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். அல்லேலூயா. உயர்த்துகிறேன், ஆமென், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறேன். நன்றி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இங்க இருக்கிற மக்களை தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிரசன்னங்களை தொடும்படியாக உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். நல்ல உற்சாகமா கையை தட்டி தேவ ஆவியானவரை உணர்ந்தவங்க, ஆண்டவரே தேவ ஆவியை உணர்ந்தவங்க, கர்த்தர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாதவர், கர்த்தர் ஒருபோது உன்னை விட்டு மறவாதவர். ஆண்டவரை துதிக்கும் போது அப்பா நீங்க மற்றும் போதும் ஆண்டவரே, நீங்க மற்றும் போதும் ஆண்டவரே, நீங்க மற்றும் போதும் சொல்லலாமா? நீங்க மற்றும் போதும் டாடி. அப்பா யுவர் எனஃப் ஃபார் அஸ் அப்பா. ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும் டாடி, நீங்க மட்டும் எனக்கு போதும் டாடி. அப்பா உம்மை முழு மனதோடு துதிக்கிறேன், முழு மனதோடு துதிக்கிறேன். நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆவியானவரின் மகிமைப்படுத்துவோமா, ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்மேல் என் முத்திரையை போடுவேன், உன்மேல் என் முத்திரையை போடுவேன். I am going to place my stamp on you. உன்மேல் என் முத்திரையை I am going to place my stamp on you. Hallelujah. நீ என்னவா, நீ எனக்கானவா. கர்த்தர் ஒரு முத்திரையை போட்டு நீ என்னோட மகன், என்னோட மகள் என்ற முத்திரையை கர்த்தர் போடும்படியாக ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர்.
மகிமாய் 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 மகிமாய். Jesus, we glorify your name, Lord. Oh, rikalo da boma rikala. Oh, nandri pakara rikala mama. Oh, rikala rada mama marikalo da bobo. Rikala rada mama kila la bobo. Oh, ida nikala marikala mama. Nandri abadi kala rama. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்க முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எனக்கு வேறொன்று வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு வேறொன்று வேண்டாம். உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே. உங்க தயவு எங்க மேல இருக்கட்டுமே. நன்றி 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 ஆண்டவரே. மாத்திரம் போதும் எனக்கு. அரபா பாபா மரி கலா பாபா நிதனலர மரி கலா ததலர பாபா மரி ஜிகலா தலர மரி கலபா ஓதமனலர கபதனல ஓரி கலபா மமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு அப்பா. அறிக்கை செய்கிற பிள்ளைகள் மேல நீர் ஓ வல்லமையா இறங்கும் ஆண்டவரே. அப்பா, உன்னை கேட்கிற பிள்ளைகள் மேல் வல்லமையா இறங்கும் ஆண்டவரே. எனக்கு சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. all we need a lot. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஜபத்தோடு கடைசியா சொல்லுங்க பார்க்கலாம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்பா, நீங்க மட்டும் போதும் என்ற அறிக்கை செய்தவர்கள் மேல் தேவ ஆவியான இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் அவருக்கு ஆசீர்வாதமா மாற்றி தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாம் உன் பின் வரும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எல்லாம் பின் வரும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படியா எங்களை ஆசீர்வதிக்கிற கரம் எங்கள் மேல் இருப்பதாக. தகப்பனே, இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் எங்கள் மத்தியில் செய்வாடுங்க. தேவ ஆவியான இடம் கொடுக்கிற சபையா என் சபையை ஆசீர்வதிங்க. தேவ மகிமை அடையும்படியான சபையா எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. மனிதனோட ஞானம் இந்த சபையில் இருக்கக்கூடாது. தேவன கிருபை மட்டும் இந்த சபையில் இருக்கும்படியாய் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நடத்தி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. புதிய மாதம் பேசிக்கங்க. புதிய மாதம், புதிய நாள், புதிய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான். அதை பகிர்ந்துக்கலாம் சிஸ்டர். Let's share the Holy Spirit. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அநேக காரியங்களை பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சொன்னார். சில சமயம் நம்ம வாழ்க்கையில் பிரேக் இருக்கும். என்ன இருக்கும்? பிரேக், இடைவேளை, ஹர்டல், தடையா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அல்லேலூயா. நான் கற்றுக்கொண்ட காரியம் அல்லேலூயா. என்ன இருந்தாலும் கடவுளை பார்க்கணும். என்ன இருந்தாலும் கடவுளை பார்க்கணும். அல்லேலூயா. கடவுளை பார்த்தா கடவுள் எல்லாத்தையும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தான்
லேவிட்டாக்கும் எனக்கான தேவைகளும் கர்த்தர் சந்திக்கிறார் என்று சொன்னால், என்னை காட்டிலும் ரொம்ப விசுவாசத்தில் என்னை காட்டிலும் தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஆத்துமாங்க நீங்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் தானே? அப்போ நல்லா சொல்லுங்க ஆமேன். ஆமேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோவா கர்த்தர் செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கே இவ்வளோ செய்கிறாருன்னா கர்த்தரை அதிகமாக விரும்புகிற நீங்கள், கர்த்தரை எப்போதும் பின்பற்றுகிற நீங்கள், உங்களுக்கு எவ்வளவு செய்வார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், மனிதன் எவ்வளவோ ஆலோசனை சொல்லுவான், எவ்வளோ விஷயங்களை சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் செய்வார், சொல்ல மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். நீ உன் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். ஆமென். அல்லேலூயா. All your desires will be fulfilled within him. அவருக்குள்ளாக எல்லா வாஞ்சை தாகம் நிறைவேற்றப்படும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறா. கர்த்தர் இவ்வளவா நடத்தி வந்த கிருபைக்காக தேவனை பார்த்து சொல்றேன், எந்த நிலையிலும் ஆராதிச்சிடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதிச்சிடுவேன். எந்த நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் ஆராதிச்சிடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதிச்சிடுவேன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதிச்சிடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதிச்சிடுவேன். எந்த நிலையிலும் ஆராதிச்சிடுவேன் என் இயேசுவை. கடைசியா சொல்லுங்க மகளே, எந்த நிலையிலும், எந்த நிலையிலும் ஆராதிச்சிடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு. அல்லேலூயா. ஆராதனை செய்கிறவர்களுக்கு குறைய கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆராதனை செய்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? எல்லாமே மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரில் விசுவாசமாயிருங்கள், கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். அடுத்த வருகிற சனிக்கிழமை ரிவைவல் கூட்டம் உண்டு இல்லையா? ஆயத்தம் கூட்டம் வருகிற சனிக்கிழமை. ஆயத்தம் நேற்று இருந்திருக்கணும், ஆனால் நேற்று மே இல்லையா? அதனால அடுத்த வருகிற சனிக்கிழமை ஆயத்த கூட்டம் இருக்கும். அடுத்த நாள் உமென்ஸ் கூட்டம் நடத்தலை. ஏன்னா சனிக்கிழமை நமக்கு ஆயத்தம் கூட்டம் இருக்கிறதுனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உமென்ஸ் கூட்டம் இருக்காது. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உமென்ஸ் கூட்டம் உண்டு. வெளியிலேருந்து ஒருத்தர் வர வைக்கலாம், யோசிக்கலாம். கர்த்தர் அதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் ஜூன்னா என்ன ஸ்கூல் ஓப்பன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்கூல் ஓப்பன் இல்லை ஸ்கூல் ஓப்பனே வச்சுக்கலாங்க. சரி, இல்லை ஸ்கூல் ஓப்பனே வச்சுக்கலாம். ஸ்கூல் ஓப்பன் உங்களுக்காகவும் பிள்ளைக்காகவும் எனக்கு ஜெபித்தது போல, என்னை தாங்கினது போல உங்களையும் நான் தாங்குகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்காக கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ரெண்டாவது முக்கியமான காரியம், நம்ம சபையில் ஆனிவர்சரி இல்லையா? சபையின் ஆனிவர்சரி, ஆண்டு விழா. ஓகே, சபையின் ஆண்டு விழா. ஸோ நம்ம சபையை நடத்தி இவ்வளவு காலமாக இவ்வளவு ஆண்டா தேவன் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் பெரிய ஒரு சாட்சி அது. அல்லேலூயா. இன்னொரு பெரிய சாட்சி என்னன்னா, போன வருஷத்துலேருந்து நம்மளோட காணிக்கை வந்து ஒரு மார்ஜினில் ஸ்டாப் ஆகிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 ரூபான்னு சொன்னால் அந்த 30,000த்திலே வந்து ரொம்ப வருஷமாக ஓடினே இருக்கும். அங்கே இங்கே கொஞ்சம் ஏற்ற இருக்கும் உண்டு. ஆனால்
போன வருஷத்துலேருந்து நம்ம முழுமையாக இந்த ஊழியை செய்ய சபை வாலிபர்களும் மூப்பர்களும் பாஸ்டரும் இணைந்து அநேக காரியங்கள் நம்ம செய்து வருகிறதுனால ஆமென் 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 அல்லேலூயா இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கு. அல்லேலூயா. 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்க்ரீஸ் இல்லைங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்க்ரீஸ் இல்லை, அதிகமான இன்க்ரீஸை சபை பார்த்து கொண்டு வருகிறது. அதுக்கு காரணம் யாருங்க? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்போதும் எனக்கு ஒன்று விஷயம் ரொம்ப பிடிக்கும், எப்போதும் நம்மளை மேன்மைப்படுத்திக்க கூடாது. பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். என்னால் தான் சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். அதனால தான் எப்பவுமே உஷாராக சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் யாரால? கர்த்தரால. உன் பிள்ளைக்கு திருமணம் யாரால? வேலை யாரால? பெண் பார்ப்பது யாரால? மகன் பார்ப்பது யாரால? தலையை கொட்டுறது யாரால? எல்லாம் கர்த்தரால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டில் அசைறதும் நடக்கிறதும் தாவறதும் யாரால? எல்லாம் கர்த்தரால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்போ நம்ம அந்த மனநிலைக்கு வந்துடுறோமோ எல்லாம் கர்த்தரால என்ற மனநிலைக்கு நம்ம எப்போ வரோமோ, அல்லேலூயா, அப்போ என்ன வந்தாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு தூசி போல அது அப்படி தொட்டுட்டு அப்படி போயிடும். அது என்ன பண்ணாது? ஒரு தொட்டுட்டு அப்படி போயிடும். இப்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு அதிகமாய் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியாய் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை சபை அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். மேன்மேலான ஆராதனைகள், புதிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக திட்டங்கள் உண்டு. நேற்று சிஸ்டர் ஞானதா அவர்கள் வந்துட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு பேருக்கு என்னிடம் பேசினாங்க. என்னன்னா, இந்த ஆர்ஃபனேஜ் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு நம்ம சபையாய் போய் ஒரு உதவி செய்யலாம். சபையாய் போய் நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு புஸ்தகங்களோ இல்லை ஆடையோ இல்லை சாப்பாடோ நம்ம ஏதாச்சும் கொடுக்கலாம் என்று சொல்லி என்னிடம் கேட்டாங்க. அதை சபையில் சொல்லலாம். எவ்வளோ பேர் வாலண்டியராக வரீங்களோ அந்த வாலண்டியர் நீங்கள் உதவி செய்வது மட்டுமல்ல, நாம் அங்கேயும் போய் அந்த பிள்ளைகளோடு இணைந்து இருந்து பாடலை பாடி ஆராதனை செய்து அவருக்கு நாம் ஊழியம் கூட செய்துட்டு வரலாம். சரியா? அதற்காக ஒரு அறிவிப்பு. அதுக்கு யாரெல்லாம் வாஞ்சா இருக்கிறீங்க என்று சொல்லுங்க. அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு நம்ம தீர்மானம் செய்து, ஏன்னா இந்த ஜூன் மந்த் மூப்பருங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்ல போயிட்டு ஒரு 2 புக்கு கொடுத்தோம்னா அவங்க டாக்டர் ஆவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா கொடுக்குற காரம் ஆசீர்வாதம் மட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொடுத்தனா அவன் டாக்டர் ஆவான், நீ கொடுத்தனா அவன் இன்ஜினியர் ஆவான். ஏன்னா நீ ஜபத்தோடு செய்த அந்த புஸ்தகத்தை அவனுக்கு கொடுக்குற, அதனால் அதில் அதிசயம் நடக்கும் இல்லையா? அதற்காக அதை செய்து கொள்ளுங்க, அதை வெற்றி கொள்ளுங்க. சபை முடிஞ்ச பேருக்கு என்னோட பேசுங்க, இல்லை நான் ப்ரேயர் பண்ணுவேன். சிஸ்டர் ஞானதா கிட்ட நீங்கள் பேசுங்க. அது அவங்க லிஸ்ட் எடுத்துப்பாங்க. எவ்வளோ பேர் செய்கிறீங்களோ அது பிரகாரமாக நம்ம அதை தீர்மானம் செய்யலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவா, இயேசு நல்லவா. பரிசுத்த ரோமர் எழுதின புஸ்தகம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. மேலும் எவரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கான செய்தி என்னன்னா, நமக்கான ஒரு முத்திரை உண்டு. கடவுள் என்ன செய்யறாரு? நமக்கான ஒரு முத்திரையை போட்டு, அந்த முத்திரை யாருன்னா, அது யாரோட முத்திரைனா, ஆவியானவரின் முத்திரை. ஸ்டாம்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இல்லையா? ஆவியானவரின் முத்திரை. ஒரு அழகான காரியங்கள் மட்டும் சீக்கிரமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் ஆவியானவர் அழகான இந்த 3 முத்திரை நம்ம மேல என்ன பண்ணிருக்கிறாருங்க? குத்தி இருக்கிறார். முதல் முத்திரை படிங்க. 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். முதல்
முத்திரை. ஒரு பார்சல் வெளியே போகுது, ஒரு பார்சல் வெளியே போகுது. என்ன பண்ணுவீங்க? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர்ல யார் வேலை செய்றீங்க? எந்த ஒரு பார்சல் வெளியே போகுது, என்ன பண்றீங்க? ஐயா மூட்டை ஃபுல்லா அரிசி ரொப்பிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பி என்ன பண்றீங்க? அது மேல சீல் போட்டு அட்ரஸ் போட்டா தான் அது எந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு அது போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த சீல் இருந்தா மட்டும்தான் அது எந்த இடத்துக்கு போகணும், எதற்கு போகணும் என்று சொல்லி கர்த்தர். ஆமா, அந்த சீல் இருந்தாதான் அது வெளியே அந்த கேட்டை விட்டு வெளியே அந்த பார்சல் போக முடியும். அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கான ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். முதல் முத்திரை என்னன்னா படிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, மேலும் எவரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. முதல் முத்திரை நடத்தல். முதல் முத்திரை என்ன? ஆமா, ஓகே சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் என்ன? ஓகே. அல்லேலூயா. நாம் நடத்தப்பட நாம் என்ன? ஓகே, நாம் சரியா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சரி படுத்துறது யாருன்னா ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் தேவன ஊழியத்துக்காகவோ இல்ல தேவன ராஜ்யத்துக்காகவோ தேவன விசேஷத்துக்காகவோ நாம் செல்லணும்னா கர்த்தர் நமக்கு ஒரு முத்திரையை போடுகிறார். அந்த முத்திரை என்ன? ஓகே. அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார், நம்மை கொண்டு செல்கிறவரா இருக்கிறார். The முதல் thing, first thing God does in our life, நம்ம வாழ்க்கையில முதல் காரியம் கர்த்தர் எதை செய்கிறார்னா அவர் என்ன பண்றாருங்க? அவரை நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். முதல் முத்திரை என்ன? நடத்துதல். என்ன முத்திரை? நடத்துதல். அந்த நடத்துதல் என்ன செய்யுதுன்னு பாருங்க. பவுலோட கதை நமக்கு தெரியும். பவுலோட கதை நமக்கு தெரியும். பவுல் எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16 4ஆம் வசனம் படிங்க. அவர்கள் பட்டணங்கள் இல்ல 6ஆம் வசனம் படிங்க. அவர்கள் பிரிகியா கலத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவில் உள்ள வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு படிங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தானியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். பாருங்க. அல்லேலூயா. இங்க வந்து ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, பேச விடல, போக விடல, என்ன பண்ண விடல அப்படின்னு அர்த்தங்க. தடை பண்றாரு. கர்த்தருக்கு தெரியும் என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன பேசணும், எங்க போகணும், எங்க போக கூடாது. யார் செய்யறது? ஆவியானவர். எப்படி செய்யறாரு? முத்திரை போட்ட பிறகு தான் செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாரெல்லாம் அநேகர் இங்க உண்டு, அநேக காரியங்களை யோசித்தது உண்டு, அநேக விஷயங்களை நீங்க பங்கிடுறீங்க. உங்க பங்களிப்பு இந்த உலகத்தின் காரியங்களில் அநேகமாய் உண்டு. அந்த இடத்துல நீங்க போகும்போது நீ யார் என்று சொல்லி முத்திரை அவங்களுக்கு தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு திருமணத்துக்கு போறீங்கன்னு சொன்னா, திருமணத்துக்கு போகிற நீ அவங்களுக்கு நீ அக்கா தங்கச்சி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் உனக்கு மட்டும் தான் தெரியும் உன்மேல் யார் முத்திரை குத்தி இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். முத்திரை குத்தி இருக்கிற நீ என்ன பேசணும், என்ன செய்யணும், எங்க போகணும் என்று யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்ன ஆவியானவர் ஆல்ரெடி உனக்கு என்ன போட்டிருக்கிறாருங்க? முத்திரையை போட்டிருக்காரு. முத்திரையை போட்டிருக்கிறதுனால உன் கால் தடம் எங்க இருக்கிறது, உன் வாயின் வார்த்தை எங்க இருக்கிறது, உன் கையின் செயல் எங்க இருக்கிறது என்று சொல்லி யோசித்து செய்ய வேண்டிய காரியத்தில் கட்டத்தில் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஏனோ தானம் என்று நீ உன்னில் முத்திரையை போட்ட இயேசு கிறிஸ்துவை நீ நிராகரிச்சிட்டா, உன்னில் போட்ட முத்திரையை நீ நிராகரிச்சாலும், நீ வேண்டாம் என்று தள்ளினாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? உங்களை யாருப்பா நீனிடுவார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்னதான் சொன்னாலும் கர்த்தர் யாருப்பா நீனிடுவாரு? ஏனா கர்த்தர் உன்மேல் போட்ட முத்திரையை நீ எல்லா இடத்திலும் காட்ட வேண்டிய நிபந்தனையில் இருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உன்மேல் போட்ட முத்திரை, நீங்க கேட்டல் எந்தெந்த கேட் பாஸ் பண்றியோ அந்தந்த கேட்ல போயிட்டு அதோ நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா இடத்திலும் போய் அந்த முத்திரையை காட்ட வேண்டிய நிபந்தனை இருக்கிறாய். you are compelled to show the stamp of Holy Spirit. அந்த முத்திரையை காட்டும்படியா நீ என்ன பண்ணிருக்கிற? கர்த்தர் கம்பெல் கமாண்ட் பண்ணிருக்கிறார். wherever you stand
I am the Lord who leads you. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறதுனால நீ எங்க சென்றாலும் உன் முத்திரையை நீ சரியாய் காட்டணும். உன் முத்திரையை நீ சரியாய் காட்டணும். உன் முத்திரை நீ சரியாய் காட்டாவிட்டால் நீ என்ன ஆக போகிறாய்? கர்த்தருடையவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம் கர்த்தர் உங்களை முத்திரை செய்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னை என்ன செய்வார்? அவரு நடத்துவார். என்ன பண்ணுவாரு? நடத்துவார். நடத்துகிற தேவனை நீ என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நடத்துகிற தேவன் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்துவாய்? உன் நடையில கனப்படுத்துவாய், உன் வார்த்தையில கனப்படுத்துவாய், உன் கரத்தில் நடத்துவாய், உன் விசுவாசத்துல கனப்படுத்துவாய். நீ இருக்கிற இடமெல்லாம் தேவ ஆவியானவரை கனப்படுத்தும்படியான முத்திரை உன் மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சமயம் நம்ம சபைக்கு வந்துட்டா மட்டும் நம்ம ஆவியானவரோட செயலை காட்டுவோம். இல்ல சபைக்கு வந்துட்டா மட்டும் நம்ம வார்த்தை மாறிடும். ஆமென். சபைக்கு வந்தா வார்த்தை மாறிடும். சபைக்கு வந்தா நம்ம பேச்சு மாறி, நம்ம சிந்தனை மாறிடும். அப்படி இல்லாதபடிக்கு நம் வார்த்தையும் செயலும் பேச்சும் எப்படி இருக்கணும்? எல்லா இடத்துல இருக்கணும். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய முத்திரை உன் மேல் இருக்கிறது. மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் யோசிக்கலாம் இல்லையா? பவுல் போயிட்டாங்க. நானு பவுல் எங்க போயிட்டாப்ல? பிரிகியா என்ற ஊருக்கு பவுல் புக் பண்ணி டிக்கெட் போட்டு போயிட்டார். போன பவுல கர்த்தர் என்ன செய்யறாருங்க? பிரசங்கம் செய்ய விடல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. பவுல் வந்து அந்த ஊருக்கு போயாச்சு. டிக்கெட் போட்டு பவுல் போயாச்சு. போன பவுல கர்த்தர் என்ன சொல்றாரு? மைக் எடுத்து பேசணும். பவுல் மைக் எடுத்து பேசுகிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பிரசங்கம் செய்யாத. அப்ப பவுல் சொந்த ஞானத்தில் பவுல் யோசிச்சிருந்தா, சரி நான் பேச வந்தது வேற, ஆவியானவர் பேச சொல்லல, நான் வேற ஏதோ ஒன்று பேசிட்டு போயிறேன்னு சொல்லி வேற ஏதோ பேசியிருக்கலாம். இல்ல ஜனங்கள் ஏதோ சொல்லி இருக்கலாம். ஆனால் பவுல் மேல என்ன இருந்ததுங்க? முத்திரை. பரிசுத்த ஆவியானவரோட முத்திரை இருந்துச்சு. அவன் சொந்த சுயமா யோசிக்கல. He didn't come and just speak blabber there. ஏதோ சொல்லிட்டு போகணும்னு சொல்லி பேசல. எதை சொல்ல சொன்னார் அதை சொல்ல வந்தான். ஆனா கர்த்தர் அதை சொல்ல விடல. அப்படியே பைபிளை மடிச்சிட்டு ஏஞ்சி போயினே இதுதான் பவுல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் ஆவியானவர் நடத்துதல். சுயத்தின் சாயாமல் தேவனின் மேல் சாய்வதே ஆவியானவர் நடத்துதல். மனிதனோட பலத்தில் இருக்காமல் தேவனை பலனாய் கொள்ளுவதே அதே நடத்துதல். ஆமென். கர்த்தர் நடத்துறார்னா அது அவர் நடத்தும் சொல்லி காத்திருக்கணும். அதனால அழகா பாடணும். இந்த நிலையிலும் ஆராதிச்சிடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிச்சிடுவே. எந்த நிலையினா இருக்கட்டும், எந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும், உன் நடத்துறது யாரு? ஆவியானவர். ஏன் நடத்துறாரு? there is a seal of Holy Spirit on you. கர்த்தருடைய முத்திரை போட்டிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? உங்களை நடத்துறாரு. இரண்டாவது காரியம் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14. அது அப்படியே நீங்க ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி ரோமருக்கு போவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. முதல் வசனம் என்ன பார்த்தோம்? நம்ம 14ல நடத்தப்படுகிறோம். படிங்க நம்பர் 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூடனே சாட்சி கொடுக்கிறார். படிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. என்ன சுதந்திரமாமே? பிள்ளைகளின் ஆனால் சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே. ஆங்கிலத்தில் படிக்கிற பாருங்க. For you did not receive a spirit that makes you a slave. அது இருக்குதாங்க? அடிமை.
அடிமை. ஆமா, இருக்கியா? படிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிற நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிகளை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன பண்ணிருக்கீங்க? பெற்றிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் புரிஞ்சவங்க கையை தட்டுவாங்க. அல்லேலூயா. வசனம் புரியாதவங்க பேன்னு பாப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அருண் புரியுதா? அல்லேலூயா. நீங்க எந்த படி என்ன இல்ல, நீங்க ஆமா நீ என்னவா இல்லீங்க? அடிமை கிடையாது. you are not a slave, but what have you received in behalf of? புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அல்லேலூயா. you have been called as son of God. ஆமென். கடவுள் என்ன செய்திருக்கார்? நம்மள தத்து எடுத்துட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு? தத்து எடுத்துட்டாரு. he has adopted you. யாரால அடாப்ட் பண்ணப்பட்டது? பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. when the holy spirit came, பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா நம்மை அவருக்கு பிடிச்சமான மகனாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருத்தரை நம்ம போய் அடாப்ட் பண்றோம், ஒருத்தரை போய் எழுதுகிறோம்னா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அங்க பிடிச்சிருக்கணும். ஆமென். ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கணும். என்னோட நண்பனுக்காக நாங்க ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிருந்தோம். அவன் வந்து குழந்தை நம்ம ஆர்ஃபனேஜ்ல இருந்து தத்து எடுத்து வளர்க்கலாம் என்று சொல்லி ஆர்ஃபனேஜுக்கு போனாங்க. ஆனால் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப எதிர்ப்பு. நீ இவ்வளோ சொந்த வீடு வாங்கிட்ட, எல்லாம் பண்ணிட்ட, உங்கள் சொந்தத்தில் ஒரு பசங்க பிறக்கும், அதை நீ எடுத்து வளர்த்துக்க, நல்லா ஐடியா சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ஒரே முடிவாக இருந்தான், இல்லை கொடுத்தா கடவுள் கொடுக்குறோம், இல்லைன்னா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி தத்து எடுத்துக்குவேன் என்று சொல்லி நானும் அவனும் தத்து எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் போனோடனே எங்களை உட்கார வச்சிட்டாங்க. ஒன் ஃபுல் டே சாப்பாடு டீ எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து தூரத்துலேருந்து பார்க்கலாம் எந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி. சின்ன குழந்தை 1 இயர் மேலே தான் இருந்தது. சின்ன குழந்தை எதுவும் கிடையில 1 இயர் 1.5 இயரில் இருந்தது. அந்த குழந்தைங்களை பார்த்து எதுனா ஒரு குழந்தை நீ என்ன செய்யுங்க தத்து எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு உட்காந்து ரூமில் போய் உட்காந்து பார்த்தோம். ஏன் அதை பார்க்குற? அந்த 1 டே ஃபுல்லாக கொடுக்குறான் அவன். எதுக்கு கொடுக்குறான்னா அந்த குழந்தைய நீ பார்த்து அதோட நடவடிக்கை, அதோட செயல், அதெல்லாம் நீ என்ன பண்ணலாம் பார்த்து, அதுக்கப்புறமா நீ இன்னைக்கு இல்லைன்னா கூட நீ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன் இந்த நீ சும்மா வந்து குழந்தைய தூக்கின்னு போயிட்டு அங்கே அதுக்கப்புறமா கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? அதற்காக உன்னையும் அவன் பார்க்கிறான். யாரு? அந்த அடாப்டுக்கு விடுறவங்க, அந்த ஆர்ஃபனேஜ் ஹெட்டு. நீ அங்கே எப்படி உட்கார்ற, உன்னோட கேரக்டர் என்ன, உன்னோட செயல் என்ன, உன்னோட என்ன செய்கிறேன்னு என்று சொல்லி உன்னையும் அவன் ஆராய்ந்து பார்க்குறான். அதோட கூட நீயும் அந்த பிள்ளைகளை ஆராய்ந்து பார்க்கும்படியான நேரத்தை கொடுக்குற. நாங்கள் உட்காந்து பார்த்து ரொம்ப நேரமாக யோசித்து பார்த்தோம். அவங்க 2 பேருக்கும் செட் ஆகலை. ஏன் செட் ஆகலாம்? அவங்களோட விசேஷங்கள், அவங்களோட எதிர்பார்ப்புங்க வேற மாதிரி இருந்தது. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? அடாப்ட் பண்ணிக்கிறார். நம்மள என்ன செய்கிறாரு? அடாப்ட் பண்ணிக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம சிந்தனை எவ்வளோ கேடுகட்ட சிந்தனை, நம்மளோட சிந்தனை எவ்வளோ பேடான தாட்ஸ் நம்ம மனசில் இருக்கு. நம்ம ஒருத்தரை குறித்து பேசும்போது டக்குன்னு அவங்கள குறித்து தப்பாக ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம். ஃபாஸ்ட்டாக ஒருத்தரை நம்ம நோவடிச்சிடுவோம். கெட்ட வார்த்தை டக்குன்னு வாயில் வந்து அவங்களை நோக்கடிச்சு விட்டுடும் நம்ம. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஒரு அடாப்ட் பண்ணுறாருன்னா, இப்போ நம்மளாம் அடாப்ஷனுக்கு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்னை குறித்து எல்லாரும் இப்போ அடாப்ஷனுக்கு நம்ம இருக்கிறோம். இப்போ நம்மளை அடாப்ட் பண்ணோம். கர்த்தருக்கு வந்து உள்ள எல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் ராபோஜன் தான், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டுருக்கீங்க. அதனால் கர்த்தருக்கு தெரியும் உள்ள எப்படி இருக்குன்னு தெரியும். அவர் நிற்கிறாருங்க, நின்று பார்க்கிறாரு. இவ்வளோ எடுக்கலாமா வேணாமா? அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உன்னை அடாப்ட் பண்ணிக்கணும்னா, அந்த புத்திரி சுவீகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? உங்ககிட்ட ஏன்னா சாதாரணமான அந்த மகனே, நண்பனே, ஒரு குழந்தை வேணும்னா 1 டே ஃபுல்லாக இருந்து ஆராய்ந்து பார்த்து அவங்க செட் ஆகணும்னு சொல்லி போயிட்டான். அப்போ யோசிச்சு பாருங்க, நீயும் நானும் எங்கே போய் ஆராதிக்க போகிறோம்? மேலே பரலோகத்தில் போய் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்க போகிற நீ எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கணும், எவ்வளவு உண்மையாக இருக்கணும், எவ்வளவு உண்மையாக நீ இருக்க வேண்டிய கட்டத்தில் நீ இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உன்னை அடாப்ட், புத்திர சுவிகாரத்தை உனக்கு கொடுக்க வரார், உன்னை அடாப்ட் பண்ண போகிறார்னா உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்தால் தான் உன்னை அடாப்ட் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உன் செயல்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் அடாப்ட் பண்ணுவார். அப்படியே உன்னை அடாப்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு துணை வேணும். நம்மளால முடியாது, என்னால முடியாதுங்க. உங்களால முடியும்னு நினைக்கிறேன், என்னால
முடியாது. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்னால நிற்க முடியாது. ஆண்டவர் என்ன தத்து எடுக்கிறாருன்னா நான் அவருக்கான தகுதியானவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரை உனக்கான தகுதியானவனை நான் இருக்கணும் என்று கேட்கும் போது கர்த்தர் சொல்ல, படிங்க இப்போ 16. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். யார் சாட்சி கொடுக்கிறதுங்க? ஆவியானவர். ஆவியானவர் யாருக்குள்ள? ஆமென் சொல்லுங்க பாக்க. புரிஞ்சிச்சா இப்போ? அல்லேலூயா. நீ என்னதான் அல்லேலூயா பாபா என்னதான் நீ பேசினாலும், என்னதான் பாடினாலும், என்னதான் ஆடை போட்டாலும், ஆவியானவர் உனக்குள் வந்து உன்னை குறித்து பிதாவிடம் சாட்சி கொடுக்கலனா கர்த்தர் உனக்கு எதை கொடுக்க மாட்டாரு? புத்திர சுவிகாரத்தை கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. Unless the spirit of God comes in you and testifies about you, you will never stand before God and say I am your son or daughter Jesus. சொல்லவே முடியாது. ஏன்? உங்கட ஆவியானவர் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கான இரண்டாம் முத்திரை என்ன முத்திரை? புத்திர சுவிகார முத்திரை. அது தேவ ஆவியானால் மட்டுமே தான் முடியும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது படிங்க லாஸ்டா. ஆவியானவர் அதனையா? ஆமா அதேதான். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியின் கூட என்ன கொடுக்கிறாருங்க? சாட்சி கொடுக்கிறார். கவனமா பாருங்க. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நாம் தேவனின் பிள்ளைகள் என்று அவர் நமக்குள்ள என்ன கொடுக்கிறாருங்க? சாட்சி கொடுக்க. அப்படி கொடுத்தால் மட்டுமே தான் நாம் என்ன நமக்கான முத்திரை என்ன? புத்திரர். புத்திர சுவிகார முத்திரையை தேவன் போடுகிறவரா இருக்கிறார். Only then you will be sealed. Hallelujah. Only then you will be stamped. Hallelujah. அப்படி உனக்கு சீல் போட்டால் மட்டுமே தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். ஆமென். ஆவியானவர் இருந்தால் மட்டுமே தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். ஹalleluya. ஆவியான அனுக்கிரகம் இல்லாவிட்டால் உன்னால நிற்க முடியாது. ஹalleluya. ஆமென். உன்னால இயேசு முன்னே நிற்க முடியாது, பிதாவு முன்னே நீ நிற்க முடியாது. Why? When there is no Holy Spirit, உன்னிடம் வெறும் சரீரம் மட்டும் தான் இருக்கு. சரீரம் பிதா முன்னே நிற்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பிதாவிடத்தில் சரீரம் நிற்கவே முடியாது. அது அழுகி போய்விடும். அது வென்ற அக்கினியில புஷ்பமாய் விடும். ஏனா கர்த்தர் பச்சரிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அழகாய் வந்தார், அருமையாய் வந்தார், சாந்தமாய் வந்தார். ஆனா இரண்டாம் வரை வரும்போது கோபத்தோடு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கோபத்தோடு வரா தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு வருஷம் காலம் கொடுத்த நானு, ஆனா உன்ன இந்த தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம இவங்க இன்னும் மாம்சத்துல வாழ்றாங்களே, இவர்களை பற்றி எரிக்கும்படியாக கர்த்தர் கோபத்தோடு வர போகிறார். He is going to judge you and ask you, I have given you enough time. உனக்கு போதுமான நேரத்தை, போதுமான காலத்தை, போதுமான போதகரை, போதுமான வேத ஆராய்ச்சிகளை கொடுத்த போதிலும் நீ இன்னும் தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் எப்படி உனக்கு நான் புத்திர சுவிகாரத்தை கொடுக்க முடியும்? எப்படி நான் உன்னை நடத்த முடியும்? எப்படி உன்னை பிதாவிடத்தில் கொண்டு போக முடியும்? நீ அதற்கான தகுதி இல்லாத பாத்திரமானே, நீ நரகத்துக்கு தான் போவ. ஆமா. Praise the Lord. ஏன்னா உனக்கு ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் இருந்தா மட்டுமே தான் உனக்கான அந்த ஸ்டாம்ப். முதல் ஸ்டாம்ப் என்ன? நடத்துதல். இரண்டாவது ஸ்டாம்ப் என்ன? புத்திர சுவிகாரம். 16 வசனம் படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். படிங்க 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. நாம் பிள்ளைகளானால் என்ன ஆவோமே? சுதந்திரராமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளானால் என்ன ஆவோம்? நம்ம சுதந்திரர். அப்படினா அர்த்தம்யா? சொந்தக்காரர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்ன போன 2 weeks before தான் சேதி என்ன? சொந்தமான மனுஷன மறந்துடாதீங்க. சொல்லுங்க, 2 விஷயம் சொன்னேன். சொந்தமானவன், அடுத்தது சொந்தக்காரன். எவ்வளவு பேர் சொந்தக்காரங்க சபையில? சொந்தக்காரங்களா? ஒயிச் டமால் டிஷம் கெனத் டிஷம் சொந்தக்காரங்களா? டிஷம். ஏன்னா சொந்தக்காரங்க யாருன்னா இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க. வெகேஷனல் பிலீவர்ஸ் யாரு? சொந்தக்காரர்கள். சொந்தமானவன் யாரு? சொந்தமானவன் யாரு?
எப்போதும் இருக்குவான். இது என் சொந்தண்டான்னு அவன் உரிமை கொண்டாடுவான். யாரு? சொந்தமானவன். அதை சுதந்திரமா எடுத்துக்கொள்கிறான். அதுதான் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுங்க? படிங்க. நாம் பிள்ளைகளானால் நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. என்ன ஆவோமே? சுதந்திரமாமே. சுதந்திரமாமே. Now if we are children, we are heirs of God. நாம் children, நாம் சிறு தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம்னா அவரோட சுதந்திரம் எல்லாம் நமக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது காரியம் எல்லாம் நமக்கு தான். அல்லேலூயா. என்ன சொல்றார் கர்த்தர்? முதல்ல கர்த்தர் ஆவியானவர் முத்திரை போட்டு உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஆவியானவரை முத்திரை போட்டு உன்னை பிள்ளையாய் சொந்தமாய் எடுத்துக்கொள்கிறார். மூன்றாவது உன்னை பிள்ளையாய் எடுத்துக்கொண்ட போது உனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் வந்து உனக்கு எல்லா சுதந்திரமும் கர்த்தரிடம் உண்டு. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போனா அந்த சுதந்திரம் கிடையாது. ஆனா கர்த்தர் சமூகத்துல வந்துட்டினா உனக்கு என்ன உண்டுங்க? சுதந்திரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர் எதை சொல்லுகிறாருன்னா, நீ தேவனை பிள்ளையாய் தகப்பனா ஏற்றுக்கொள்ளும் போது அழகா சொல்லுறது, அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக என்ன கொடுக்கிறாரா? புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறாராம். எவ்வளவு அழகான தேவன் பாருங்க சகோதரி சகோதரியானே. எவ்வளவு அழகானது. nobody will do that. யாரும் செய்ய முடியாது. கர்த்தர் மனிதர் மேல் எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம் வச்சிருந்தா அவரோட ஒரே பேரான குமாரனை. எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. எந்த ஒரு மனிதனாலும் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. No man on this earth, no saints, no fathers, no popes, no pastors, என்னால கிடையாது, ரெவரண்ட்னால கிடையாது, போப்னால கிடையாது, எந்த ஒரு மனுஷனாலையும் நமக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. என்னையன்றி, அல்லேலூயா, யாரன்றி? என்னையன்றி ஒருவனும் என் பிதாவை பார்க்க முடியாது. பிதாவை எவன் பார்க்கிறானோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நித்திய ஜீவனை பார்க்கணும்னா யார் வேணும்? தேவ ஆவியானவர். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் யார் நம்புவாங்க? யாரெல்லாம் முத்திரை போட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவ ஆவியானவரை நம்புவாங்க. ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் முத்திரை போட்டு இருக்கிறார்கள் தேவ ஆவியானவரை புரிந்து கொண்டு அவரோடு நித்தமும் வாழ்கிறவர்கள் மட்டுமே தான் இயேசு கிறிஸ்துவை நம்புவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பின பிறகுதான் என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடைவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான். என்னையன்றி ஒருவனோ பிதாவை காணா. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்க தேவ ஆவியானவரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான், பற்றி கொண்டால் மட்டுமே தான், அவரை விரும்பினால் மட்டுமே தான், ஆவியானவரோடு கூட வாழ்ந்தால் மட்டுமே தான். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு எதை போட போகிறேன்? முத்திரை போடுறேன். முத்திரை இல்லைன்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சிஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கொடுத்தாலும் சரி, யார் ஜெபித்தாலும் சரி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஜெபிச்சாலும் சரி, எங்க போய் முட்டி போட்டு ஜெபிச்சாலும் சரி, எங்க போக முடியாது? நீ பரலோகத்துக்கு போக you will never will have a ticket to heaven. அல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. யார் ஜெபிச்சாலும் சரி, யார் கை வச்சாலும் சரி, யார் மன்றாடினாலும் சரி, நீ எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போகவே முடியாது. யார் உனக்காய் மன்றாடணும்? இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கா யார் மன்றாடணும்? இயேசு. உனக்கா இயேசு மன்றாடணும்னா நீ யாரோட கூட இணைந்து இருக்கணும்? ஆவியானவர் கூட இருந்து இருக்கணும். இதோ நான் இப்ப செல்கிறேன், நான் போய் உனக்கு ஒரு அதுல பெரிய விசேஷம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதோ நான் இப்ப செல்றேன், நான் போயிட்டேன் பேரு ஜாலியா இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் போயிட்ட பேரு சந்தோஷமா இருக்காதீங்க. நான் போறேன், ஆனா என்னிடத்தில் உன்னை பாதுகாக்கும்படியா, என்னிடத்தில் உன்னை பராமரிக்கும்படியாக ஆவியானவர் என்ன பண்றேன்? அனுப்புறேன். ஒரு பெரிய ரகசியம் அங்க உண்டு. அல்லேலூயா. ஆவியானவர் சும்மா அனுப்பல, இருந்துட்டு போட்டோன்னு அனுப்பல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ இருக்கிறான் இல்லைங்க, அவரை நீ அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியானவர் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும், ஃபீல் பண்ணணும், பிரசன்னத்துல வாழணும், பிரசன்னத்துல முழுகணும். அப்படியா இருக்கும்படியா தான் ஆவியானவரை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அனுப்பிட்டு போனாரு. ஒருத்தர் கொஞ்சம் பேர் சொல்றாங்க அது இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும், அது இல்லாதவங்கள்ட்ட இருக்காதுன்னு. அது பரிசு கிடையாது. ஆவியின் கனி
gift. ஒருத்தருக்கு gift இருக்கு, ஒருத்தர்கிட்ட gift இருக்காது. சரியா? அந்நிய பாஷை பேசுறது ஒருத்தருக்கு கர்த்தர் கொடுப்பாரு, ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாரு. தீர்க்க தரிசனம் பேசுறது சிலருக்கு கொடுப்பாரு, சிலருக்கு அதை விவரிக்கிற ஞானத்தை சிலருக்கு கொடுப்பாரு, சிலருக்கு கொடுக்க மாட்டாரு. இது gift. எது? இப்ப சொன்னதெல்லாம் gift, வரங்கள். இதெல்லாம் என்னதுங்க? ஒரு வரங்கள். ஆனால் நான் சொல்லுகிற gift அது gift கிடையாது. நீ எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கின்னு இருக்கிறியோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கின்னு இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கின்னு இருக்கீங்களா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கின்னு இருக்கிறீங்களோ, you are compelled, forced. ஆமென். you are compelled, forced. அது சரியா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கின பிறகு உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஏற்றுக்க நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணனா ஜெயில போயிடுவேன் நான். சரியா? ஆனா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்று இருக்கிறாங்களோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலாம். சபையில ஆவியில நீங்க நிரம்பணும். ஏன்னா it is not a gift. அது வரம் கிடையாது. It is given and you are supposed to take it. ஆமென். அது கொடுக்கப்பட்டது. நீ அதை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு நிபந்தனையில் இருக்கிறோம். we are compelled, we are commanded to have the power of Holy Spirit. ஆவியானவருடைய அபிஷேகம், அனுகிரகம் நம்மகிட்ட இல்லைனா நம்மளே என்ன இல்லைங்க? முத்திரை இல்ல. என்ன இல்ல? முத்திரை இல்ல, ஸ்டாம்ப் இல்ல. ஸ்டாம்ப் இல்லனா என்ன போக, எங்க போக மாட்டேன்? கர்த்தரை நடத்தவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? நடத்தவே மாட்டாரு. ஸ்டாம்ப் இல்லனா உன்னை என்ன செய்ய மாட்டாரு? எடுத்துக்கொள்ள மாட்டாரு. ஆமான். புத்திரனா இவனை எடுத்துக்கொள்ள மாட்டாரு. ஸ்டாம்ப் இல்லனா என்ன பண்ண மாட்டாரு? என்ன படிச்சீங்க 17ல? நாம் பிள்ளைகளானா சுதந்திரமாமே. சுதந்திரமாமே. பிள்ளைகளால என்னவா இருக்கிறோம்? சுதந்திரக்காரங்களா இருக்கோம். சுதந்திரக்காரர்களா இருக்கிறோம். நாம் பிள்ளைகளாய் மாறினால் என்னவா இருக்க போகிறோம்? சுதந்திரக்காரர்களா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், அல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்து வருகிறார். ஏன் செய்து வருகிறார்னா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம மேல என்ன உண்டு? முத்திரை உண்டு. மனிதனோட பார்வைக்கு நம்ம வெறுமையா காணலாம். மனிதனோட பார்வைக்கு நம்ம வெறுமையா காணலாம். மனிதனோட பார்வைக்கு நம்ம மேல அவ்வளவு பாரமான கல் இருக்கலாம். மனிதனோட பார்வைக்கு நீ வேண்டாதவனா இருக்கலாம். ஆனா கர்த்தரோட பார்வைக்கு அப்படி இல்லை. ஏன்னா கர்த்தர் உன் மேல ஸ்டாம்ப் போட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் பார்வைக்கு நீ நாட் ஓகே ப்ராடக்ட். மனிதனோட பார்வைக்கு நீ என்ன? நாட் ஓகே ப்ராடக்ட். ஓகே டெஸ்டட் அப்படின்னா போடல. யூ ஆர் நாட் ஓகே. நீங்க நிராகரிச்சு விட்ட ஒரு ப்ராடக்ட். ஆனா கர்த்தரோட பார்வை என்ன தெரியுமா? கர்த்தரோட முத்திரை உன் மேல் இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்றார்? உன்னை நடத்துகிறார். உன்னை நடத்துகிறார். என்ன செய்யட்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். இவ்வளவு ஒரு பணம் கொடுத்து லெவிட்டாவை நான் ஸ்கூல்ல சேர்க்கணுமே என்ன சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் எனக்கு அழகாய் உதவி செய்தார். அழகான உதவி. நான் யோசிச்சு எப்படி செய்றீங்கன்னு சொல்லி பார்க்க, அட எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி பார்க்கும்போது நீ என்னோட ஊழியம் செய்கிறான், எப்படி உன்னை விட்டு கொடுக்குவேன்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேலை செய்யும் நல்ல சம்பாதனை தான், ஆனாலும் எனக்கு குறைவு இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்யும் நல்ல சம்பாதனை தான், கேட்டா கொடுத்துருவேன். அந்த மாதிரி சமாதானம் என்னிடம் இருந்தது. ஆனாலும் என்னிடம் குறைவு இருந்தது. மாதம் எனக்கு இல்லாமல் போனது. நான் யோசித்ததை உண்டு. இவ்வளவு சம்பாரிச்ச போதிலும் என்னிடம் இல்லையே என்று யோசித்த உண்டு. ரொட்டேஷன் பண்ணுவேன். இங்க வாங்கி அங்க வாங்கிங்க என்று சொல்லி எவ்வளவோ செய்தேன். எவ்வளோ நல்லா சம்பாதிக்கும் போது. ஆனா இப்ப எனக்கு அந்த சமாதானம் இல்லை. இப்ப எனக்கு அந்த சமாதானம் இல்ல. யோசிக்கிறேன், ஆண்டவர் எப்படி நடத்துறீங்க, எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க, எப்படி நீங்க செய்றீங்க. ஆமே. எல்லாரும் எனக்கு போன் பண்ணி விசாரிக்கிறாங்களே தவிர ஆனால் ஏன்னா எல்லாருக்கும் அவங்க கஷ்டம் இருக்கு, குறை சொல்லல. எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவை இருக்கு, விஷயங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் மட்டும் தான் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படினா செய்யணும் என்று சொல்லி யோசிச்சோம். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்றார். ஏன் செய்றார்னா என் மேல என்ன இருக்கு தெரியுமா? முத்திரை இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் முத்திரை நம்ம மேல் இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்றாருங்க? நடத்துறார். He will take us through, walk us through, make sure you are climbing a mountain and everybody sees at you with awe. ஆமென். ஆச்சரியமா உன்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. அவன் பார்வைக்கு அவன் யோசனைக்கு உன்னை பார்க்க மாட்டான். அவன் கர்த்தர் பார்க்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. கர்த்தர் மேல் விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வைத்தார். அல்லேலூயா. அந்த பணத்தை கட்ட வைத்தார், பிள்ளையை புஸ்தகம் வாங்க வைத்தார், எனக்கான எல்லா காரியங்களையும் செய்து விடுறாருன்னா அல்லேலூயா, என் வேலை கிடையாது, தேவனோட வேலை அது. ஆமென். அதான் அழகா ஒரு பக்தன் பாடுறாரு, உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. புத்தங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. யுத்தங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமான நீ இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு, எஜமான நீ இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. when he calls a product, ஒருத்தரை அழைச்சாருன்னு சொன்னார்னா அவனுக்கு முத்திரை போடுறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருத்தர் அழைச்சாருன்னா அவருக்கு என்னத்தை போடுறார் கர்த்தர்? ஃபர்ஸ்ட் முத்திரை போடுறாரு. பவுலை அழைச்சாரு, பவுலை அழைச்சாரு. பவுலை அழைக்கும் போது பவுல் எப்படி இருந்தான்? பர்சிக்யூட்டா, யூத, பரிசி, யாரு எல்லாமே போடலாம் அவன் மேல. யூத, பரிசி, கொலைகாரன், முரடன், அட்டூழியம் பண்றவன். யாருன்னா இயேசுவின் பிள்ளைகள் தெரிஞ்சா போதும் அவங்கள போய் என்ன செய்வான்? அப்படியான ஒரு நல்ல ஒரு பலசாலியான ஒரு பவுல் கர்த்தர் அழைக்கும் போது என்ன சின்னாச்சு அவனுக்கு? எல்லாம் இருட்டா போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அழைத்தா, கர்த்தர் அழைத்தா முதல்ல எல்லாம் இருட்டா மாறிடும், எல்லாம் இருட்டா மாறிடும். கர்த்தர் கூப்பிட்டா எல்லாம் இருட்டா மாறிடும். என்ன போச்சு அவனுக்கு? கண்ணு போச்சு. என்ன போச்சு? எங்க இருக்கிறான், என்ன பண்றான், என்ன செய்யறான்னு ஒண்ணு பவுலுக்கு தெரியல. சப்போஸ் அதே மாதிரி கர்த்தர் உங்களை அழைச்சாரு, கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் கண்ணு, நீங்க தானே பாஸ்டர் சொன்னீங்க கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், சொன்ன மாத்திரம் கண்ணு போயிடுச்சு பாஸ்டர். இன்னும் நீங்க தானே சொன்னீங்க பாஸ்டர் கர்த்தர் உங்க வீடை கட்ட வைப்ப, சொன்னவன் இருக்கிற நிலம் போயிடுச்சு பாஸ்டர். பாவம் பாஸ்டர் எதை பத்தி சொன்னாரோ, உன் நிலைமை உன் சிச்சுவேஷன் அப்படி சொன்ன உடனே டக்குன்னு ஒன்று போதும் சிச்சுவேஷன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல? சபிக்கிறதும், டாக்டர் கிட்ட போறதும், உன் சுயத்தினால நீ என்ன பண்ணிருப்ப? எல்லாவற்றையும் செய்திருப்ப. ஆனா பவுல் என்ன பண்ணா? யார் போக சொன்னது? ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. குருடனான பவுல, எல்லாம் இழந்த போல, எல்லாம் போயிடுச்சு. கண்ணே போச்சுன்னா என்ன வேணும் உனக்கு சொல்லுங்க? அவ்வளோ சம்பாரிச்சு, அவ்வளோ பேர் வாங்கி அதை பார்க்கறதுக்கும் அதை ருசிக்கிறதுக்கும் கண் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? பவுல் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. போன பிறகு கர்த்தர் சொல்றாரு, பவுல் ஏன் என்னை மறுதலிக்கிறாய், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? யாருன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் ரெஸ்யூமை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ரெஸ்யூம், ரெண்டு பேரும் ரெஸ்யூம் மாத்திக்கிறாங்க. பவுலோட ரெஸ்யூம் இவருக்கு கொடுக்குறாங்க, இவரோட ரெஸ்யூம் அவருக்கு கொடுக்குறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் மேலயா முத்திரையை போடுறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முத்திரை எப்ப போட்டாரு? குருடனா இருக்கும்போது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குருடன் என்று சொன்னால் வெறுமையா இருக்கும்போது முத்திரை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையின் மத்தியில உனக்கு முத்திரை,
பிரச்சனையின் மத்தியில உனக்கு முத்திரை, வேணும் என்ற காரியங்கள் உனக்கு முத்திரை, வியாதியின் மத்தியில உனக்கு முத்திரை. எப்பெல்லாம் உன் வாழ்க்கை தனிமை தேவை வாட்டுகிறதோ அப்போது கர்த்தரோட அரவணைப்பு, கர்த்தரோட இன்விடேஷன் உன்னை வந்து தேடும். When he calls you, he will invite you in your problem. When he invites in your problems will be solved. Why? The inviter is bigger than your problem. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அழைத்த தேவன் உங்களோட பிரச்சனை காட்டிலும் பெரிய தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குருடனான பவுல் கர்த்தர் அழைத்தார். அழைத்த உடனே பவுல் என்ன பண்ணா? அனனியா வீட்டுக்கு போக சொன்னாரு. பவுல் மறுதலிக்கல, போகல என்று சொல்லல. இருங்க ஆண்டவரே, கண்ணை போயிட்டு மாத்திட்டு வரேன், நீங்க யாருன்னு பாத்துறேன், நீ கொடுக்கறத நான் அனுபவிக்கிறேன், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரேன் பவுல் சொன்னானா? இல்ல, முதல்ல கண்ணை போச்சு. கர்த்தர் சொன்ன உடனே ஆவியானவர் நிறைவேற்றுறாரு. ஆவியானவர் கொண்டு போகிறாரு. கொண்டு போன இடத்துக்கு பவுல் செல்கிறான். கர்த்தர் பவுலை பெரிய மனிதனாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பவுல் அப்படியான ஊழியம் செய்கிறார். ஏன் செய்கிறார்? ஆவியானவரின் முத்திரை பவுலின் மேல் இருந்தது. அதே போலதான் இன்றும் கர்த்தர் அழைப்பு உன் மேல் வரும். கர்த்தர் அழைப்பு உன் மேல் வரும்போது எல்லாம் உனக்கு எழுந்ததை போல தோணும். ஏன்னா உன்னை வெறுமையாக்கி தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே உனக்கு கொடுத்துட்டு எடுத்துக்கணும்னா நீ சுயத்துல செய்வ, நீ சுயத்துல வாழ்வ, உன் பலத்துல வாழ்வ. கர்த்தருடைய வழிநடத்தலை நீ உணர மாட்ட. அதனால கர்த்தர் என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் ஆவியானவரின் வழிநடத்துதல். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தா எடுத்துக்கிட்டு கொடுப்பார். எதை எடுத்துப்பாரு? உனக்கு தேவையில்லாத காரியம் எடுத்துக்குவாரு. அவருக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பாரு. ஆமென். பவுலுக்கு தேவையில்லாத காரியங்கள் எதை? அவன் படிப்பு தேவையில்லை. அதான் பவுல் சொல்கிறார், என் ஞானத்தை எதேன்னு கருதுகிறேன், குப்பை என்று கருதுகிறேன். கர்த்தர் எடுத்துக்கினார்னா எதை எடுத்துக்கல? பவுலோடத பதவியை எடுத்துக்கல கர்த்தர், ஞானத்தை எடுத்துக்கல கர்த்தர். கர்த்தர் பவுல் ஞானத்தை எடுத்துக்கல, பதவியை எடுத்துக்கல, எதுவுமே எடுத்துக்கல. கர்த்தர் எதை எடுத்துக்கினார் தெரியுமா? அவனை மட்டும் தான் எடுத்துக்கினார். அல்லேலூயா. He doesn't need a graduation. He doesn't need whom you are. He needs you. Amen. Amen. உங்க படிப்பு, உங்க செல்வாக்கு, உங்க சம்பத்து அதெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை நீ மட்டும்தான். He only wants you. When you give yourself to God, நீ கர்த்தரை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னமர படிங்க 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு சுதந்திரமாமே. யாரோடு கூட? கிறிஸ்துவுக்கு உடன். இத மறந்துட்டோம் பாத்தியா நம்ம. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரோட சுதந்திரம்? நம்ம கிறிஸ்துவோட சுதந்திரம். முதல்ல தேவனோட சுதந்திரம் சொல்லிச்சாங்க. ஆமென். We are heirs of God. சரியா? நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அடுத்தது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இல்ல உன்னமர படிங்க. then we are சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. யாரோட கூட? கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரங்க. கிறிஸ்துவோட சுதந்திரம்னா அர்த்தங்க நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவருக்கு சுதந்திரமானவர். நீ யாருக்குள்ள சுதந்திரம்? கிறிஸ்துவுக்குள். நீ யாரோட சுதந்திரம்? தேவனோட சுதந்திரம். அப்ப நீயும் கிறிஸ்துவும் யாரு? ஒண்ணு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அததான் புரிய வைக்கிறேன். ஆமென். நீயும் யாரோட சுதந்திரம்? பிதாவோட சுதந்திரம். நீ யாருக்குள்ள இருக்கிற? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற. அப்ப கிறிஸ்து யாரு உனக்கு? சுதந்திரம். அல்லேலூயா. அண்ணன். ஆமென். எங்க அப்பா அவர், அவங்க அம்மா அவர். அல்லேலூயா. என் சொந்தம் யாரு? இயேசு கிறிஸ்துவே. அவருக்குள்ள நான் சுதந்திரம். I am co-heir. ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுகிறது, now if we are children then we are heirs of God. சரியா? now if we are children we are heirs of God and co-heirs with யாரு? இயேசுவோடு கூட. ஆமென். கிறிஸ்துவோடு கூட நாம் சுதந்திரோடு இருக்கிறதுனால கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு நடத்துகிறார், நம்மை கொண்டு செய்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். மூன்றே காரியம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆவியானவர் என்ன செய்வாரு? நடத்துவார். இரண்டாவது என்ன செய்வாரு? ஆமா, உன்னை சுதந்திரித்துக் கொள்வார். மூன்றாவது என்ன செய்வாரு? சுதந்திரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. He will adopt you. உன்னை அடாப்ட் பண்ணிப்பாரு, உன்னை நடத்துவாரு. கர்த்தர் உன்னை கோ-ஹையரா, அவர் சொந்தமா ஏற்றுக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று ராபோஜனுக்காக நாம் ஆயத்தமாகுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் பாத்திரராய் இருக்கும்படியாக கூட, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக கூட, யார் யார் திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அவரெல்லாம் ஒப்பு கொடுக்குற நேரம் இது. ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சமூகத்திலே நம் ஆண்டவர் நோக்கி நாம் விண்ணப்பிக்கலாமா? கண்களை மூடி நாம் தன்னை நாமே ஒப்பு கொடுப்போம். அருமை ரட்சகா, சோத்திரிக்க ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. புதிய உடன்படிக்கையான ஆண்டவரே, இதோ நீர் கொடுத்த இந்த திருவிருந்து நாளை ஆண்டவரே உம் பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. பஸ்காவை புசிக்க நான் ஆசையாய் இருந்தேன் என்று சொன்னீரே ரட்சகா, இதோ நிறைகிறது. நாங்களும் ஆண்டவரே இதோ இந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு திருவிருந்த நாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். புதிய உடன்படிக்கையின் பாத்திராய் இருக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்தின தயவுக்காக நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகள் எல்லாம் மன்னியம் ரட்சகா. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் ஒருவருக்கு மன்னிக்கிறவர்களாக இருந்து ஒருவருக்கு ஒரு அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை நான் தந்தேன் என்று சொன்னீரே. அவ்விதமாக உம்முடைய சமாதானத்தினால் நாங்கள் ஒருவருக்கு ஒரு சமாதானக்காரராக இருந்து ஆண்டவரே இந்த பந்தியிலே பாத்திரராக இருக்கும்படியாக இந்த பந்தியை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமே ரட்சகா. சோத்தரிக்கும் ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே உம்முடைய சரீரமாகவும் உமது ரத்தமாகவும் ஆண்டவரே நாங்கள் பாவித்து உண்மையிலே நிலைத்திருக்கும்படியாக இம்மானுவேலராகிய நீர் எங்கள் உள்ளத்திலே ஜீவிக்கிறபடினாலே இந்த சரீரத்தையும் ஆண்டவர் அப்பத்தையும் எங்கள் உள்ளத்திலே வைத்து கொள்ளும்படியாக சரீரத்தோடு இணைத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. சொத்தரிக்க ஆண்டவரே, அப்படியா நீ செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமையும் உமைக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அந்தபடியே உமது நீதியை நிறைவேற்றும்படியாக செய்த கிருபைக்காய் நன்றி. எங்களை புதுப்பித்த தயவுக்காய் சோத்திரம். எங்களை உற்சாகப்படுத்தின தயவுக்காய் சோத்தரிக்கிறோம். விசேஷமாய் இந்த செய்தி மூலியமாய் எங்களை சுதந்திரவாளிகளாய் ஆக்கின தயவுக்காக சோத்தரிக்கிறோம். கடைசி பரியந்தம் நிலை நிற்கும்படியாக கிருபை வரங்களை கட்டளிடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாத. ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்க தேவ மக்களானவரோடும் விசேஷமாய் திருவிருந்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு மக்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.